உங்கள் வண்டி ஸ்லோவில் ஆஃப் ஆகுதா, அடைச்சி ஓடுதா, 2023க்கு பின்னாடி உள்ள மாடலா? அப்போ அதுக்கு காரணம் நீங்கள் போடுற பெட்ரோல் தான். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இது என்ன காரணம், இதுக்கான சொல்யூஷன் என்ன, வாங்க பார்க்கலாம். என் வண்டியிலையும் ஸ்டார்டிங் ப்ராப்ளம், ஸ்லோவில் ஆஃப் ஆகிற கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. ஏர் ஃபில்டரையும் ஸ்பார்க் ப்ளக்கையும் புதுசு மாற்றி பார்த்தேன், கம்ப்ளைண்ட் அப்படியே தான் இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு கார்பரேட்டரை க்ளீன் பண்ணி போட்ட அன்னைக்கு நல்லா இருந்துச்சு, அடுத்த நாளே கம்ப்ளைண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது என்னடா மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு வந்த சோதனைன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ தான் இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட்டு வண்டியோட பெட்ரோல் டேங்க்கில் E20 அப்படிங்கிற வேர்டு என் கண்ணில் பட்டுச்சு. இது என்ன E20 அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பொல்யூஷனை குறைக்கிறதுக்காக பெட்ரோலில் சுகர்கேன் எக்ஸ்ட்ராக்டான எத்தனால 20% ஆட் பண்ணுறாங்க. நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் 2023க்கு அப்புறம் வந்த எல்லா வண்டியிலையும் இந்த E20க்கு ஏற்றாப்புல இன்ஜினையும் ஃபியூயல் இக்னிஷன் சிஸ்டத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வர்றதில்லை. நம்ம வச்சுருக்கிற ஓல்டு வெஹிக்கிள்ஸில் அந்த எத்தனால் என்ன தான் இருந்தாலும் ஒரு மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும். அப்படிங்கிறனால அந்த ஏர் ஃபியூயல் மிக்சர் கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆகாமல் நமக்கு இந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளத்தை ஏற்படுத்துது. சரி, இதுக்காக நல்லா இருக்கிற வண்டியை நம்ம ஏன் மாற்றணும்? இருக்கிற பெட்ரோலியம் கம்பெனியில் யார் எத்தனால கம்மியாக மிக்ஸ் பண்ணுறா அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா, இந்தியன் ஆயில், ஹெச்பி, பாரத் இவங்க எல்லாரும் பவர் பெட்ரோல்னு தனியாக ஒன்று வச்சு அதில் 0% எத்தனால் அப்படிங்கிற கண்டென்ட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் அது எல்லா பல்க்லேயும் எல்லா டைமும் ஈஸியாக அவைலபிளாக இருக்கிறது இல்லை. ஒரே மாதிரி டேங்கில் வச்சிருக்கேன். கொஞ்சம் ரேட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி. அப்போ தான் கூகுளில் பார்த்தப்போ நயாரா அண்டு ஜியோ இந்த 2 பெட்ரோலியம் லிமிட்டடும் சொல்கிறத விட எத்தனால ரொம்ப கம்மியான அளவே மிக்ஸ் பண்ணுறதா காட்டுச்சு. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. சரி அப்படின்ட்டு நான் என் வண்டியில் அதை கண்டினியூஸாக ஊற்றி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப பெரிய சேஞ்சஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ சிக்னலில் வெயிட் பண்ணுறப்ப கூட ஆஃப் ஆகுறதில்ல. நீங்களும் இந்த மாதிரி ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.